ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பேபிக்காக நான் ஸ்டிச் பண்ண ஒரு க்ராப் டாப்பு, ஒரு தோத்தி பேண்ட் இருந்தால் இந்த டிஐஒயில் வரும். அதில் நான் ஃபஸ்ட்டு லைனிங்க்கு எப்படி கட் பண்ணேன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ லைனிங்க்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணணும். 3/4 இன்ச் டெப்த்தும் 6 இன்ச் அதனோட லென்த்து. இப்போ அந்த ஆர்ம் ஹோலுக்கான கர்வ் 1 இன்ச் டெப்த்து, 2.5 இன்ச் லென்த். இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் பேக் பீஸ்க்கு ஒரு பீஸை நடுவில் 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். சென்டரில் ஓப்பனுக்காக கட் பண்ணது பேக் பீஸ், அதை எடுத்துடணும். இப்போ கட் பண்ணாத பீஸில் நான் மேலே போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் மெயின் கிளாத்லேயும் கிடச்சிருச்சு. இதில் இருக்க பேக் பீஸையும் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நடுவில் சென்டரில் கட் பண்ணிக்கணும். மேலேயும் 1/4 இன்ச் கீழேயும் 1/4 இன்ச்சில் 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நடுவிலேருந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ நடுவில் கைவிட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கான ஃப்ரண்ட் பீஸ் நல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அதுக்கு கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்தோம்னா குட் சைடு மேலே வந்துடும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ஸ்லீவ்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸுக்கு 10 இன்ச் பீஸ் எடுத்துருக்கேன். வெட் 4 இன்ச். அண்ட் இப்போ நம்ம 2 சைட்லேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க கேப்பை லூஸ் ஸ்டிச் போட்டுட்டு அதை நல்லா சுருக்கணும்னா நம்மளுக்கான ஃப்ரில் ரெடி ஆயிரும். எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ரில் அழகாக கிடச்சிரும். எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்க த்ரெட்டை இழுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரில் ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு. 1.5 இன்ச் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த ஃப்ரில் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரில் தான் ஷோல்டர்கிட்ட வரப்போகுது. கைக்கு எப்படி ஃப்ரில் ரெடி பண்ணணும் அதே மாதிரி தான் டாப்போட கீழே வர ஃப்ரில்லும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அது இந்த வீடியோவில் வரல. நீங்கள் அதே மாதிரி ஃப்ரில் ரெடி பண்ணிவிட்டு கீழே அட்டாச் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் ரெண்டுக்குமே ஃப்ரில் அட்டாச் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பீஸையும் இதே லென்த்துக்கு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் பீஸை அந்த சைடு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோலுக்கான கர்வ் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே பார்த்தீங்க இல்லையா, அந்த கர்வ் மேலே இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்லீவ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பேக் பீஸோட குட் சைடு மேலே நம்மளோட ஸ்லீவோட குட் சைடை வச்சு நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கை பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க ஸ்லீவ் கரெக்டாக இருந்துச்சு. ஷோல்டர் கரெக்டாக அந்த ஃப்ரில் நல்லாவே சுருக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரில் சூப்பராகவும் இருக்கும், நல்லா லிஃப்டடாக அழகாக தெரியும். அந்த 2.5 இன்ச் 2 சைட்லேயும் கேப் தர்றது கரெக்டாக பேபியோட கைக்கு பொருந்திடும். அவ்வளோதான். நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணால் நம்மளோட பேபியோட க்ராப் டாப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தோத்தி பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அதனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா நம்ம பேபியோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ பேபியோட ஹைட்டு 16 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் 13 இன்ச்சஸ் பேபியோட அந்த லோவர் பார்ட் ஃப்ரில்லில் வச்சு தைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபேண்ட் பார்ட்டில் அந்த ஹைட் எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடில் இருக்க கர்வுக்கு 2.5 இன்ச் லென்த்தும் 1 இன்ச் டெப்த்தும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடில் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணோம் இல்லையா, அந்த 1 இன்ச் எட்ஜை 2ஐயும் ஜாயின் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து ஒரு ஃப்ளீட் எடுத்து வச்சோம்னா நம்ம தோத்தி பேண்ட்டோட ஃப்ளீட் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி சைடில் ஃப்ளீட் வச்சோம்னா கரெக்டாக வரும். ஒரு 4 ஃப்ளீட் இந்த சைடு 4 ஃப்ளீட் அந்த சைடு வைக்கும்போது எனக்கு 6.5 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துச்சு. இந்த அளவோட நம்ம ஃப்ளீட்ஸ் 2 சைடு ஈக்குவலாக வைக்கும்போது நம்மளுக்கு டாப்க்கு 12 இன்ச்சஸ் நம்ம வச்சுருந்தோமா, ஃபேண்ட்டும் அதே சைஸில் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த சைடு வச்சாச்சு. இப்போ அந்த சைடு திருப்பி அதே மாதிரி 6.5 இன்ச்சஸ் வர மாதிரி 4 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இப்போ ஒரு சைட் கால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைட்லேயும் ஃப்ளீட் வச்சு இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக அந்த ஃப்ளீட்ஸ் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 2 காலையுமே சைடில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 காலுமே கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடித்தா போதும். இதே மாதிரி 2 காலையும் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம சென்டரில் இருக்க அந்த கர்வுக்கு ஜாயின் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு காலை ரெடி பண்ணிடலாம். இன்னொரு கால் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கர்வாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் ஃபேண்டோட சென்டர் பார்ட். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம அந்த 2 காலையும் நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கர்வையும் நல்ல பக்கமாகவே ஒன்று மேலே ஒன்று வச்சு 2யும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு 2 பீஸ் பெல்ட் பார்ட் கிடச்சிருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியில் 2 பீஸையும் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் மேலே 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீடில் எடுத்து திரும்பவும் இந்த சைட்லேருந்து நடுவில் ஒரு 1 இன்ச் கேப் இருக்க மாதிரி ஸ்டிச் போட்டு நிறுத்தி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இது வந்து நட போடுறதுக்கான அந்த ஹோல். இப்போ எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தை மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே இருக்க கிளாத் மேலே நான் எந்த ஸ்டிச்சும் விழுந்துடக்கூடாது. இப்போ பேபி பேண்ட்டுக்கு நம்ம 1 இன்ச் மடிச்சு அடித்தா போதும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிடணும். மேலே நம்ம அந்த ஹோலுக்காக விட்டுருக்க அந்த கேப் வந்து நம்ம நட போகிறதுக்கு ஓப்பனாகவே இருக்கும். இப்போது ஃபேண்ட்டு கூட வச்சு நம்ம இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். 2 குட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சா நம்மளுக்கு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக விழுகும். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ குட்டி க்யூட்டான ஒரு தோத்தி பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மந்த் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். க்யூட்டான க்ராப் டாப்பும் ஒரு குட்டி தோத்தி பேண்ட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பவு வச்சு அழகாக இருக்கும்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து 2 ஃபுல்லாகவே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நடுவில் ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு சுற்றி நாச் போட்டுட்டு உள்ளே இருக்க கிளாத்தை வெளியில் இழுத்தோம்னா நம்மளுக்கு பவு ரெடி ஆயிடும். இப்போ பவுவை ஃப்ளீட் மாதிரி மடித்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து அடித்தா தான் பவு வந்து நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு ஒரு ரோப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரோப் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பென்சில் வச்சு அதை திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பவு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இதை வந்து டாப் மேலே வச்சு நம்ம நீடில் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்யூட்டான குட்டி தோத்தி பேண்ட்டும் க்ராப் டாப்பும் பிடிச்சிருந்துச்சுன்னா பூவிஸ் போட நாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.